கனடாவில் 2026ஆம் ஆண்டு மட்டும் 4000 வரையிலான உணவகங்கள் மூடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட் காலத்துக்கு முன்பு இருந்ததை விட தற்போது உணவக வர்த்தகம் பாரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. ஆனால் உண்மையில் பல உணவகங்கள் தாங்கள் வர்த்தகத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். ஊழியர்களுக்கான சம்பளம், காப்பீடு மற்றும் வாடகை ஆகியவற்றுக்காக உணவக உரிமையாளர்கள் செலவழிக்கும் தொகை சடுதியாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களும் கவனமாக செலவு செய்வதால் அவர்கள் உணவகங்களுக்கு வருவது குறைந்துள்ளது. இது உணவகங்கள் அதன் செலவுகளை ஈடுகட்டுவதை மிகவும் கடினமாக்குகிறது. இதேவேளை மதுபான விற்பனை குறைந்து வருவது மற்றொரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. முன்பு மதுபான விற்பனை உணவகங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்டி தந்ததால் செலவுகளை ஈடுகட்ட முடியுமாக இருந்தது. ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் வீண் செலவுகளை தவிர்ப்பதற்காகவும் மக்கள் இப்போது குறைவாகவே மதுபானம் அருந்துகிறார்கள். இதனால் உணவகங்கள் ஒரு முக்கியமான வருமான ஆதாரத்தை இழக்கின்றன. இந்த நிலையில் உள்ளூர் சமூகங்களுக்கு தனித்துவமான உணவுகளை வழங்கும் சிறு நிறுவனங்கள் இவற்றால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. அவற்றில் பல மூடப்பட்டால் கனடா பல வேலைவாய்ப்புகளை இழக்கும். அத்துடன் தனித்துவ உணவுகள், படைப்பாற்றல் மற்றும் கலாச்சாரம் ஆகிய காரணிகளும் இழக்கப்படும். மூடப்படப்போகும் உணவகங்கள் தொடர்பான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை வெளிவர முன்னர் பல சிறு உணவகங்கள் கனடாவில் மூடப்பட்டு விடும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.